தம்பி அனைவருக்கும் வணக்கம்டா. இப்போ என்ன பார்க்க போறது அப்படின்னா சிக்னல் அண்டு சிஸ்டம்ல சிக்னல்ஸ்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ல கண்டினியூஸ் டைம் சிக்னல், டிஸ்கிரீட் டைம் சிக்னல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இன்னொரு பார்ட் வந்து டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல், நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அப்படின்ட்டு 2 டைப் இருக்கு. இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ல 2 டைப் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிக்னல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகுதி. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மீதி வேலை ஃபோன் கிடையாது, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் அவங்க ஃப்ரெண்டுக்கு எழுத நினைக்கக்கூடிய தகவலை அந்த பேப்பரில் எழுதிடுவாங்க. இப்போ இந்த பேப்பரை மடித்து அந்த பேப்பரை அவங்க ஃப்ரெண்டுக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்க அட்ரஸ் நோட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ளே இந்த தாளை உள்ள வச்சுருவாங்க. வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அவுட் கவரில் நீங்கள் எழுதிக்கிற அட்ரஸுக்கு போயிடும். இப்போ அந்த கவரில் உள்ள அவுட் கவரை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே உங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை படிக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த தகவல் தெரியும். அதான் இப்போ சிக்னல் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷனை கொண்டு சொல்லணும். அந்த இன்ஃபர்மேஷனை என்ன அப்படின்னா இங்கே உங்கள் வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதான் இன்ஃபர்மேஷன். அதை கொண்டு செல்றதுக்கு ரொம்ப தூரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை கொண்டு போகிறதுக்கு இந்த சிக்னல் உதவும். சிக்னல் அப்படிங்கிறது வயர்லெஸ் கம்யூனிகேஷன், வயர்டு கம்யூனிகேஷன் அப்படி 2ஆ பிரியும். வயர்டு கம்யூனிகேஷனில் வந்து லைட்டாக இருக்கும், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் வந்து ரேடியோ சிக்னலாக இருக்கும். சரிங்களா? அந்த ரேடியோ சிக்னல், அந்த லைட் சிக்னல் அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷனில் கொண்டு செல்லுது. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட்டு, அது மாதிரி எனிதிங் எதுவானாலும் இருக்கலாம். இதுதான் கொண்டு போகிறது. அதான் கேரி சம் இன்ஃபர்மேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இசிஜி, இஜிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஜி அப்படின்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த இசிஜி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எது செய்வாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட ஹார்ட் எப்படி இருக்கு, ஹார்ட்ல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இசிஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினேஷன் பாருங்க, ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஹெல்த் ஆஃப் எ பர்சன்ஸ் ஹார்ட். அந்த ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்போ இசிஜி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இஇஇ அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பிரெயினில் வந்து நியூரான் ஆக்டிவிட்டியை வந்து அதை சொல்லும். இப்போ நரம்பு தளர்ச்சி மூளையில் இருக்குது அப்படின்னா, இல்லை மூளையில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி சொல்கிறது வந்து இசிஜி வரும். சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை இந்த இசிஜி சிக்னல் வந்து கொடுக்குது. இசிஜி சிக்னல் எப்படி இருக்கும், அது ஒரு வேவ்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த வேவ்ஃபார்ம் வச்சு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஃபீல்டில் சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பீச் சிக்னல், அதுக்கப்புறம் ஏசி பவர் சப்ளை சிக்னல், இதெல்லாம் வந்து சிக்னலோட எக்ஸாம்பிள். இப்போ சிக்னலோட டெஃபினேஷன் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்து பேசிக் பண்ணோம். சிக்னல் டெஃபினேஷன் பார்ப்போம். சிக்னல் அப்படிங்கிறது பிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் டைம். சிக்னல் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, அதை வந்து டைம் பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ சிக்னல் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷன் தான். ஓகேங்களா? டைமை பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ அதனால இது ஒன் டைமென்ஷன் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆஃப் டி டைமை பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகும். ஓகேங்களா? சிக்னல் அப்படிங்கிறது டைமை பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது டைமை பொறுத்து மட்டும்தான் வேரி ஆகுது. அதனால அது ஒன் டைமென்ஷனல் சிக்னல். சிக்னல் அப்படின்னால ஒன் டைமென்ஷனல் சிக்னல். அப்போ டூ டைமென்ஷனல் சிக்னல்ஸாக இருக்கலாம், உங்கள் பிக்சராக இருக்கலாம். ஓகே, அப்போ பிசிக்கல் குவான்டிட்டி தட் வேரிஸ் வித் டைமு, ஸ்பேஸு, இந்த மாதிரி இதுதான் வந்து சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து ஒரு வேரியபிள் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. 2 வேரியபிள், 3 வேரியபிள், 4 வேரியபிள், எத்தனை வேரியபிள்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஒன் டைமென்ஷனல் சிக்னலுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா ஏசி பவர் சப்ளை, ஸ்பீச் சிக்னல், இதெல்லாம் வந்து ஒன் டைமென்ஷனல் சிக்னல். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் டைமை பொறுத்து வேரி ஆகக்கூடியது. அதாவது பவர் சப்ளையாக இருந்தாலும் நீங்கள் ஓ வி போடுங்க, வி ஆஃப் டி அந்த மாதிரி போடுவீங்க.
ஸ்பீச் சிக்னல் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி அந்த மாதிரி போடுவீங்க. சரி, இப்போ 2 டைமென்ஷனல் சிக்னல் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, பிக்சரு, எக்ஸ்ரே இமேஜ் இதெல்லாம் வந்து 2 டைமென்ஷனல் சிக்னல். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் காமா ஒய்ன்னு இருக்கும். பிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா வித்து வரும், அதுக்கப்புறம் ஹைட்டு வரும். ஓகேங்களா, அதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்ன்னு எழுதியிருக்கேன். பிக்சர்னாலே டூ டைமென்ஷனல் சிக்னல். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னலில் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல், டிஸ்கிரீட் டைம் சிக்னல் 2 இருக்கு. கண்டினியூஸ் டைம் சிக்னலாக என்னன்னா எல்லா டைம்லையும் வேல்யூ இருக்கும், கண்டினியூஸாக வேல்யூ இருக்கும். அதுதான் வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல். எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் பாருங்க. The signal data defined every instant of time. இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்னா எல்லா இன்ஸ்டன்ட் டைம்ல எல்லா இன்ஸ்டன்ட்லையும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூஸ் டைம் சிக்னல். எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னாலே கண்டினியூஸ் டைம் சிக்னல். இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி. டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா -1 இருந்து +1 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்துலேயும் அந்த டியூரேஷனுக்குள்ளே கண்டினியூஸாக இருக்கும். வரைஞ்சிருக்கேன் பாருங்க. டைம் டியூரேஷன் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். கீழே வந்து எக்ஸ் ஆஃப் டி வந்து 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ -1 0 1 எடுத்துருக்கேன். அது வந்து இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0 1 0ன்னு வரும். இப்போ -1 இதில் அப்ளை பண்ணிங்க, மாடலஸில் -1 இருந்தால் +1ன்னு வரும். ஸோ 1 - 1 0. இதே 0 அப்ளை பண்ணிங்கன்னா டிக்கு பதிலாக 1 - 0 1. 1 அப்ளை பண்ணாலும் 1 - 1 0. எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 1 சரி எக்ஸாம்பிள் 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் -1 அப்படி தானே. இதை போட்டு பார்த்தீங்கன்னாவும் -1 இருந்தால் மாடலஸில் -1 ஆகும், +1 மாற்றிடும். 1 - 1 0. அடுத்து 0 அப்ளை பண்ணுறேன், அதே தான். அது 1 அப்ளை பண்ணாலும் அதே தான். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா -1 0 1 இந்த எல்லா டயத்துலையும் இப்போ இந்த இது இப்போ 1.0 -0.25 -0.25 அங்கே எடுத்தீங்கனாலும் அங்கே ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிள் அங்கே 0.25 ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கிறோம். எந்த டைமில் எடுத்தாலும் -1 to +1 எந்த டைமில் வேல்யூ எடுத்தாலும் அந்த வேல்யூ இருக்கிறது தான் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிஸ்கிரீட் டைம் சிக்னல் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டிஸ்கிரீட் டைம் சிக்னலில் டிஸ்கிரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் டைம் சிக்னல்னா எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்கும், டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா எக்ஸ் ஆஃப் என்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆஃப் டியை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு மாற்றணும். அது எக்ஸ் ஆஃப் என்னு தான் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பிளிங் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சாம்பிளிங் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு இன்டிஜர் வழியை எடுத்துக்கிடுவாங்க. இன்டிஜர் அப்படின்னா இன்டிஜர் வழியை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நெகட்டிவ் நம்பர், ஹோல் நம்பர் அப்படின்னு 2 டைப் இருக்கும். நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -∞ 0 வரைக்கும் இருக்கும். இது ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அந்த மாதிரி தான் இருக்கும். 4.2 4.3 இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வந்து இன்டிஜர் வந்து இருக்காது. இன்டிஜர் வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும். அது 0 1 2 3 4 5 இந்த மாதிரி தான் இருக்கும். 1.1 1.2 இந்த மாதிரி வேல்யூ நம்ம இன்டிஜரில் வராது. ஸோ அந்த இன்டிஜரை சாம்பிளிங் பீரியடால் என்ன செய்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் என்ன செய்யறது, டிஸ்கிரீட் டைம் சிக்னலாக மாறுது. ஸோ கண்டினியூஸ் டைம் சிக்னலில் சாம்பிளிங் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டிஸ்கிரீட் டைம் சிக்னல். ஓகே, இப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னல் நமக்கு தெரியும். எக்ஸ் ஆஃப் டி = 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் டி, டி = -1 லெஸ் than or equal to டி லெஸ் than or equal to 1ன்னு போட்டோம். இந்த இதுக்கு வந்து நம்ம டைம் பீரியட் போட்டா வரைஞ்சோம். இப்போ இந்த 0லேருந்து 1 போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாம்பிளிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 1 - 0 சாம்பிளிங் பீரியட் வந்து 1.
இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். அப்போ இந்த டீக்கு பதிலாக என்டிஎஸ் போடுறேன், இந்த டீக்கு பதிலாக என்டிஎஸ் போடுறேன். அப்போ என்டிஎஸ்னா என்ன? அதுக்கப்புறம் டைம் எடுத்துக்க அந்த டீயை என்டிஎஸ்ஸாக மாற்றிட்டு -1 இந்த டீயை என்டிஎஸ்ஸாக மாற்றிட்டேன். இப்போ நமக்கு டிஸ்கிரீட் டைம் சிக்னலுக்கு மாற்றணும், அப்படி தானே? அப்போ அந்த டிஎஸ்ஸை இந்த டிஎஸ் என்ன செய்யறேன், கீழே டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எண்ணு மட்டும்தான் வரும், அப்படி தானே? இந்த டிஎஸோட வேல்யூ இங்கே என்ன வரும் அப்படின்னா எக்ஸாப்டில் வரும்னா அதோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எண்ணு மட்டும் வரும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரீட் டைம் சிக்னலுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் ஆஃப் என் 1 - n. இங்கே டைம் ரேட் பார்த்தீங்கன்னா -1 <= n <= 1. இந்த n அப்படிங்கிறது டிஸ்கிரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதாவது இண்டிஜுவல் வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ பாருங்க, இப்போ டிஸ்கிரீட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் -1 இருந்து +1 வரைக்கும் எக்ஸ் ஆஃப் 1 - n. அப்போ -1 0 1 0 1 0 ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -1ல என்ன வேல்யூ இருக்குது அதை மட்டும் தான் ஷோ பண்ணுது. 0ல என்ன வேல்யூ இருக்குது அதை மட்டும் தான் ஷோ பண்ணுது. 1ல என்ன இருக்குது அதை மட்டும் தான் ஷோ பண்ணுது. இப்போ இங்கே 0.25க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, என்ன ஆன்சர்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல 0ன்னு மென்ஷன் பண்ண முடியாது, அந்த இடத்துல 0.25 அப்படின்னு ஏதோ வேல்யூ கூட இருக்கலாம். ஆனால் டிஸ்கிரீட் டைம் சிக்னல் அதெல்லாம் தெரியாது. 1ல என்ன இருக்குது அக்யூரேட்டாக சொல்லும், 1ல என்ன இருக்குன்னா பார்த்துடலாம், 0ல என்ன இருக்குன்னா பார்த்துடலாம், 1ல என்ன இருக்குன்னா பார்த்துடலாம். சப்போஸ் 0.25 என்ன ஆன்சருக்கு வரும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸ் டைம் சிக்னல் தான் போகும். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் டைப்பு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல். செகண்ட் டைப்பு டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். அதாவது கண்டினியூஸ் டைம் சிக்னல் பார்த்தோம், எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதாவது ஒவ்வொரு டைம் பீரியடும் நமக்கு என்ன இருக்கும்னா ஆன்சர் இருக்கும், ஒரு ஆம்பிளிடியூட வோல்டேஜும் இருக்கும், அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு a sin ωt எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்ம கிராஃபில் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா π/4லையும் ஒரு ஆன்சர் இருக்கு, π/2லையும் ஒரு ஆன்சர் இருக்கு. அப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் இருக்கும், அப்படி தானே? இதைத்தான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, வேல்யூஸ் வந்து எந்த டைம் எடுத்தாலும் அவங்க வேல்யூஸ் இருக்கு, ஆன்சர் இருக்கு, அதனால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதைத்தான் நம்ம டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அப்படின்னா என்னன்னா, உங்கள் வாய்ஸ் சிக்னல். அப்போ நீங்கள் ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ உங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற சவுண்டு மட்டும் தான் கேட்குமா? கேட்காது. உங்களை சுற்றி ஒரு நாய் குலைக்கும், இல்லை ஒரு பஸ்ஸு போகும், ட்ரெயின் வரும், அதோட சவுண்டு இன்டர்ப்ரெட்டாகி மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, இந்த டைமில் வந்து இந்த என்ன வேலையும் சொல்ல முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதைத்தான் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்த விடல் நம்ம ஃபர்தராக யூனிட் ஸ்டெப் சிக்னல், ராம் சிக்னல் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு பேர் வந்து எலிமெண்ட்ரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த விடல் தெளிவாக பார்ப்போம். இந்த விடல் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம கிளாஸில் வந்து கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.